ஹalleluya praise the Lord. கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் மனித வல்லமைகள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கினேன் என்ற வசனங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம சரீரத்தின் பிரகாரம் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா ஆவிலே வாழாதவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்னங்கிறத தெளிவா பேசியிருக்கிறேன். ஆனா கிறிஸ்து நாமத்தினாலே இப்ப நாம எல்லாருமே ஆவிக்குள்ள வந்துதான் இருக்கிறோம். ஆனாலும் புதுசா வந்த ஒரு சில பேருக்காக நான் இதை பற்றி பேச வேண்டியதா இருக்கு. தேவன் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அதனாலதான் தூங்குகிற நீங்க நம்ம சரீரத்தோட இருந்தோம் தேவனோட இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் தேவன் சொல்கிறார் எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முன்னாடி நம்ம அந்த காலத்துல இருந்தோம். அந்த காலத்துல எப்படி இருந்தோம்? எல்லா பாவங்களும் செய்து கொண்டு இருந்தோம். இப்போ நிச்சயமான முறையில் உங்களால எந்த ஒரு பாவங்களுமே செய்ய முடியாது. இந்த சரீரம் எந்த ஒரு பாவத்துக்குமே இடம் கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய ஆத்மா தேவனுடைய ஆத்மா மாறிக்கொள்கிறது, ஆவி தேவனுக்குள்ளதான் மாறிக்கொள்கிறது. இந்த இரண்டு மாறிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சரீரமும் தேவன் வாழக்கூடிய ஆலயமாய் மாறிக்கொள்கிறது. இப்படி இருக்கிற உங்களுக்கு உலகத்துல போராட்டம் உண்டா? இருக்கும். அதான் தீத்து அல்லையா, திமோத்தியோ 2:4-17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என் நாளே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்குவதற்கும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ உங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடியது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, வேற ஒருவருமே கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து நிற்கிறதுனால எவ்வளவு பெரிய சிங்கம் வந்தாலும் சரி, அதனுடைய வாயிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். ஏன்னா இந்த உலகத்துல உங்களை ஆத்மால கொண்டு போக பார்த்தா, ஆவில கொண்டு போக பார்த்தா, அதுக்கப்புறம் சரீரத்துல ட்ரை பண்ணலாம். இப்ப உங்க சரீரத்தையும் எவனுமே தொட முடியாத அளவுக்கு தேவன் பாதுகாவலா இருக்கிறார். இது எதுக்காகனா கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் உங்க மூலமா வெளிப்படுவதற்காகவே. அதனாலதான் நாம எப்படி வாழணும்ங்கிறது ரொம்ப முக்கியம். நாம முன்னாடி அந்த காலத்துல இருந்தோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சரி, வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னா, 1 யோவான் 2:15, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தெளிவா பார்க்கணும். இந்த உலகம், இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாமே நமக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. நல்ல ஒரு கார் தேவை, நல்ல ஒரு வீடு தேவை, நமக்கு நல்ல ஒரு ஒர்க்கர்ஸ் தேவை, நல்ல ஒரு இன்கம் தேவை. ஆனா அதுல அன்பு கூறாதிருங்கள். அதற்காக 24 ஹவர்ஸையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஹவர்ஸ் பைபிள் ரீடிங் கொடுங்க, கிறிஸ்துவனுடைய ஆலோசனையில இருங்க. கிறிஸ்து ஒருவேளை அடுத்த செகண்ட் வந்தா இப்பொழுதே எல்லாத்தையும் அதை விட்டுட்டு வித்தின் செகண்ட்ல கர்த்தரோட ஆட் ஆகுற மாதிரி தயார் நிலையில உங்களுடைய மனநிலைமை இருக்கணும். அதான் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உங்களுடைய ஆத்மா எண்ணங்கள், இந்த ஆத்மா இங்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கு? உங்களுடைய எண்ணங்கள் ஆவிக்குள்ளே இருந்து கொண்டு இருந்தாச்சுன்னா அப்போ நம்ம கிட்ட பிதாவின் அன்பு இருக்குங்கிறது உண்மையிலும் உண்மை. அது என்னத்துல நீங்க சரீர ரீதியிலே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா இங்க பிதாவின் அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க விசுவாசத்துல இருக்கலாம், பரிசுத்தத்துல இருக்கலாம், ஆனா உங்களோட ஆத்மா தேவனோட வாழலையே.
தேவனோட வாழும் பொழுது நீங்கள் பிதாவினுடைய குமாரத்திகளாய் மாறிக்கொள்வீர்கள். என்னன்னா, இந்த உலகத்தினுடைய அன்பு எப்படிலாம் இருக்கும். அடுத்த வசனம், ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ரொம்ப தெளிவா புரியணும். மாமிசத்தின் இச்சை நிச்சயமா இருக்கும். நிச்சயமான முறையில் அது ஒரு பெரிய கடிவாளத்தை போட்டு உங்களுடைய சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் உயர்த்துவாராக. அதான் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். முன்பு பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஒரு தவறு செய்தாதான் தவறு. இப்போ ஒரு தவறு நீங்க செய்ய நினைச்சுக்கிட்டாலே அந்த தவறு செய்து முடிச்சாச்சுன்ற அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு. ஏன்னா அந்த தவறு செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைஞ்சிருந்தா நீங்க அதே தப்ப கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நம்மள கண்கள் கூட பரிசுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி கண்களை நம்ம பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டுட்டு இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம். மாம்சத்தின் இச்சை நான் சொன்னேன். இங்க கற்பனையில் ஏதாவது ஒண்ணு நினைச்சா கூட அது செய்து முடிச்சாச்சுன்ற அர்த்தம். அதனால வெரி இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்டவங்களாம் உலகத்தினால் உண்டானவைகள். இது ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கோமா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஆனா இதுல இருந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா நீங்க கண்டிப்பா சேஞ்ச் ஆகி மாறி இருக்கணும். ஆனா நீங்கள் மாறினவர்களா தான் இருப்பீங்க. அதனால தேவன் நாம் எல்லாருமே ஒன்றாய் ஆவிலே இணைத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் தேவனுக்கு எல்லா மகிமையும். அதான் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இந்த உலகத்தினுடைய பிசாசனுடைய அவனுடைய ராஜ்யத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம சரீரம் ஒரு காலகட்டத்துல அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஷார் நாம இப்படி நடக்கும் பொழுதுதான் அந்த சாத்தானை மேற்கொண்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பிதாவினுடைய பேரிறக்கம் நமக்கு கிடைக்கும். அதான் இப்படிப்பட்டவங்க இதை சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்மளை விட்டு பிரிந்து போகலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரிந்து போனாலும் கவலை கிடையாது. ஏன்னா அந்தந்த இனம் ஆவில வாழக்கூடியவங்க தான் அந்த ஆவியோட இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்திருப்பாங்க. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியவங்க சரீரத்திலே இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. 1 யோவான் 2:19 அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த சாப்டர் பேசும் பொழுது, பரிசுத்தத்தை பத்தி பேசும் பொழுது நம்மளை விட்டு விலகி போய்கிட்டு இருக்காங்களா? அப்ப நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்று செயல்பாட்டின் பிரகாரமாக நிரூபணமாக்கப்படுகிறது. அப்படி போனா அவங்க போகட்டும். அவர்கள் நம்மளுடைய ஆவில வாழக்கூடியவர்கள் வந்து நம்மோட இணைந்திருப்பார்களே. சரி, இப்படி இணைந்து இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஆவிலே வாழக்கூடியவங்களுக்கு 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்புங்கிறது எப்படி? நீங்க ஒரு ஆள் ஒருத்தட்ட அன்பு அதிகமா வைத்திருந்தா என்ன செய்வீங்க? கண்டிப்பா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்வீங்க. கண்டிப்பா செய்வீங்க. இதே போலதான் கிறிஸ்து நம்ம கிட்ட அன்பா இருக்கும் பொழுது அவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க நான் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு. நீங்கள் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தால் அந்த வருடத்திலே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்றாரு. யோபு தான் இழந்ததை எல்லாவற்றையும் இரட்டத்தனையா பெற்றுக்கொண்டான்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட அன்புள்ளவர் நம்மளை விட்டு எப்படி பிரிவார்? இது நீங்க தெளிவா பார்க்கணும். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை,
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ பைபிள் நீங்க ரீட் பண்ணும் பொழுது தேவன் உங்களோட பேசியிருக்கிறாரா? சர்ச்சு போங்க, கண்டிப்பா போகணும். ஏதோ கூட்டத்துக்கு போங்க, கண்டிப்பா போகணும். ஆனா நீங்க பைபிளோட பேசும் பொழுது, பைபிள கண்டினியூ டெய்லி ரீடிங்ஸ் இருக்கும் பொழுது தேவன் பைபிள் மூலமா பேசுவார். இந்த இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 100 மடங்கா இந்த வருடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.